நான் இப்போ சொல்கிறவங்க அறிகுறிகள்லாம் இருக்கிறவங்களுக்கு அது எவ்வளோ கஷ்டம்னு நல்லா தெரியும். அது இல்லாதவங்க பார்க்கும்பொழுது இன்னும் இதை பற்றி பெருசாக பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு அலட்சியம் வரலாம். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அதனுடைய சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரியும். போன் மேரோ என்கிற எலும்பு மச்சை கோளாறு இருந்தால் இரத்த சிவப்பணுக்களின் உற்பத்தியில் குறைபாடு உண்டாகும். எந்த வியாதியால் உங்களுக்கு இரத்த சோகை உண்டாகி இருந்தாலும் அந்த இரத்த சோகை அந்த நோயை போக்கி உங்களுக்கு இரத்தத்தில் சிவப்பணுக்கள் நன்றாக உற்பத்தி செய்து இரத்த சோகையை நாங்கள் முற்றிலுமாகவே சரியாக்கி தருவோம். இதில் கை காலினுடைய விரல்களினுடைய நுனி பாகங்கள், கால் விரலினுடைய நுனி பாகங்கள், தலை இதெல்லாம் சற்று குளிர்ச்சியாக இருக்கும். தோல் வெளிரிய அது போல் காணப்படும். நகமும் வெளிரி போயிருக்கும், கண்களும் வெளிரி போயிருக்கும். முற்றி போனவர்களுக்கு சிலருக்கு மார்பிலே வலி உண்டாகலாம். சிலருக்கு மார்பில் ஒரு படபடப்பு உண்டாகலாம். வணக்கம். ஹெல்த் கஃபே யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு பண்ருட்டி ஆரோக்கியம் ஹாஸ்பிட்டல் நிறுவனரும் மருத்துவருமான ஐயனார் இன்று இரத்த சோகையை பற்றி விரிவாக அதே நேரத்தில் சுருக்கமாக ஒரு பதிவை போட இருக்கிறோம். அதற்கு முன்பாக இந்த ஹெல்த் கஃபே பார்வையாளர்களுக்கு ஒரு வேண்டுகோள். கடந்த முறை நாம் எய்ட்ஸை பற்றி தெளிவாக ஒரு 17 நிமிஷம் போட்டிருந்தோம். அதை பற்றி ஒரு 100க்கு மேற்பட்டவர்கள் விசாரித்திருக்கிறார்கள். அதில் 10க்கு மேற்பட்டவர்கள் மருத்துவத்துக்கு வந்து மருந்து எடுத்துக்கொண்டார்கள். மேற்கொண்டு வருகிறேன் என்று கேட்டிருப்பவர்கள் இதுவரை ஒரு 30 பேர் இருக்கும். இதில் தாங்கள் கேட்கும்பொழுது என்ன பண்ணுறீங்கன்னா, ஷார்ட்ஸ் பார்க்குறீங்க, ஃபேஸ்புக்கை பார்த்துட்டும் கேட்குறீங்க. அது மாதிரி கேட்குறவங்களுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் என்னென்னா, முழு ஹெச்ஐவி வீடியோ எனக்கு அனுப்புங்க அப்படின்னு உங்கள் பேர் ஊரை சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் 17 நிமிஷம் வர்ற அந்த வீடியோ அனுப்புவோம். அதை பார்த்திங்கனாலே உங்களுக்கு எல்லா தெளிவும் வந்துடும். அதில் என்ன சொல்லியிருக்குமோ அதை நாங்கள் செஞ்சு கொடுப்போம் உங்களுக்கு. அதில் ரொம்ப தெளிவாக பேசியிருக்கிறேன். அதனால் இனிமேல் எய்ட்ஸை பற்றி கேட்குறவங்க நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஒரு 5 நிமிஷம் ஓடுறத பார்த்தாலோ, இல்லை இன்ஸ்டாகிராமில் பார்த்துருந்தாலோ, ஷார்ட்ஸில் பார்த்துருந்தாலோ எனக்கு முழு ஹெச்ஐவி வீடியோ அனுப்பி வைக்கவும்னு ஒரு ரெக்வஸ்ட் கொடுங்க வாட்ஸ்அப்பில். அதை அனுப்பி விடுறேன். அதை பார்த்துட்டு இது பண்ணுங்கள். நான் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒரு 20 நிமிஷம் பேச முடியலன்ற ஒரே காரணத்துக்காக தான் அந்த பதிவை போடுறேன்னா அந்த முழு பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன். அதனால் இனிமேல் அதை பார்வையிடுறவங்க தயவுசெய்து இது மாதிரி கேட்டு வாங்கிட்டு அதை பார்த்து புரிஞ்சுக்கின்னு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. அந்த பதிவிலே நான் போட்டிருக்கேன், ஞாயிற்றுக்கிழமை தவிர காலையில் 10:30 6 மணிக்குள்ளே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அடுத்த நாள் வாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அதில் எய்ட்ஸை பற்றி வந்தவங்க 12:30 மணிக்கு எழுப்புறீங்க, 2 மணிக்கு எழுப்புறீங்க. அது மாதிரி தயவு செய்து பண்ணாதீங்க. எந்த நோய்க்காக விசாரித்தாலும் ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற நாட்களில் காலையில் 10:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளே விசாரித்து அப்பாயின்மெண்ட்டு முன்பதிவு பெற்று வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். தயவுசெய்து இதை எனக்கு உதவி செய்யும் முகமாக, ஏன்னா தூங்க முடியல, அதனால் சொல்கிறேன். காலையில் 10:30 6 மணிக்குள்ளே கேட்டுட்டு வாங்க, முன்பதிவு பெற்றுட்டு வாங்க. நல்லது. இது கொஞ்சம் கடைபிடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்று நாம் இந்த பதிவிலே அனிமியா என்கிற இரத்த சோகையை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இரத்த சோகை பார்க்கும் பொழுது இரத்த சோகை தானேன்னு ஒரு அலட்சியமாக தோணலாம் இல்லாதவங்களுக்கு. நான் இப்போ சொல்கிறவங்க அறிகுறிகள்லாம் இருக்கிறவங்களுக்கு அது எவ்வளோ கஷ்டம்னு நல்லா தெரியும். அது இல்லாதவங்க பார்க்கும்பொழுது இன்னும் இதை பற்றி பெருசாக பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு அலட்சியம் வரலாம். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அதனுடைய சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரியும். இரத்த சோகை என்பது ஹீமோகுளோபின் குறைபாட்டால் வருவது. ஹீமோகுளோபின் உருவாவதற்கு இரும்பு சத்து தேவைப்படுகிறது. இரும்பு சத்து மட்டும் தேவைப்படவில்லை,
விட்டமினில் முக்கியமாக B12 விட்டமின் தேவைப்படுகிறது, ஃபோலிக் ஆசிட் தேவைப்படுகிறது. இந்த 3 முக்கியமான சத்துக்களும் இருந்து இரவு தூக்கம் 6 மணி நேரமாவது நல்ல தூக்கம் இருந்தால் யாருக்குமே இரத்த சோகை வராது. ஆனால் இது இல்லாமலும் இரத்த சோகை வருவதற்கு நிரம்ப காரணங்கள் உள்ளது. எலும்பு மஜ்ஜை கோளாறு. எலும்பு மஜ்ஜையில் தான் சிவப்பணுக்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. போன் மேரோ என்கிற எலும்பு மஜ்ஜை கோளாறு இருந்தால் இரத்த சிவப்பணுக்களின் உற்பத்தியில் குறைபாடு உண்டாகும், அதிலும் இரத்த சோகை உருவாகும். போன் மேரோ என்பது எலும்பு மஜ்ஜை குறைபாட்டை சீர் செய்வது மிகவும் கடினமான விஷயம். அலோபதியில் யார் பார்க்கிறார்களோ எலும்பு மஜ்ஜை குறைபாட்டால் உங்களுக்கு இரத்த சோகை ஏற்பட்டிருந்தால் நிச்சயமாக நாங்கள் குணமாக்கி தருகிறோம். அதை நீங்கள் டெஸ்ட் படியே பார்த்துக்கலாம். எய்ட்ஸுக்கு வந்து HIV நெகட்டிவ்னு வராது. ஆனால் அவங்க நான் சொல்கிற மாதிரி இருந்து கல்யாணம் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கன்சீவ் ஆகும்போது அவங்களுக்கு நெகட்டிவ் கொடுப்பாங்க. குழந்தைக்கும் நெகட்டிவ்லாம் வந்திருக்குது, இது சொல்லியிருக்கிறேன். போன் மேரோ இருக்கிறவங்களுக்கு நீங்கள் டெஸ்ட் பண்ணியே அந்த போன் மேரோ குணமாவதை உறுதி செய்து கொள்ளலாம். அதனால் சோதனைப்படியே அதை நாங்கள் நிரூபித்து கொடுப்போம். இது இல்லாமல் குடலிலிருந்து இரத்த கசிவு வருவது, விபத்து ஏற்பட்டு அதிகமாக இரத்தம் வெளியேறி விடுவது, பெண்களுக்கு அதிகமான மாதவிடாய் போக்கு போன்ற காரணங்களாலும் இரத்த சோகை உண்டாகும். இது இல்லாமல் மரபு வழியாகவும் இரத்த சோகை உருவாகும். இரத்த புற்றுநோய் பாதித்தவர்களுக்கும் இரத்த சோகை உண்டாகும். இவைகள் இல்லாமல் இதய நோய் உள்ளவர்களுக்கும், கல்லீரல் பிரச்சனை இருப்பவர்களுக்கும், மண்ணீரலில் குறைபாடு உள்ளவர்களுக்கும், நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்டிருப்பவர்களுக்கும், ரொமட்டாய்டு ஆர்த்தரிட்டிஸ் முடக்குவாதம் என்கிற ரொமட்டாய்டு ஆர்த்தரிட்டிஸ் நோய் உள்ளவர்களுக்கும், பக்கவாதம் உள்ளவர்களுக்கும், மஞ்சக்காமாலை உண்டானவர்களுக்கும், இது போன்ற இருப்பவர்களுக்கெல்லாம் இரத்த சோகை நோய் உருவாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சிறுநீரக நோய், கிட்னி ஃபங்க்ஷனிங் டிசார்டர் இருப்பவர்களுக்கும் இரத்த குறைபாடு ஏற்பட்டு இரத்த சோகை அனிமியா வியாதி உண்டாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்பொழுது நான் சொன்ன எந்த வியாதியால், சொல்லாமல் 1-2 விடுபட்டிருந்தாலும், எந்த வியாதியால் உங்களுக்கு இரத்த சோகை உண்டாகி இருந்தாலும் அந்த இரத்த சோகை, அந்த நோயை போக்கி உங்களுக்கு இரத்தத்தில் சிவப்பணுக்கள் நன்றாக உற்பத்தி செய்து இரத்த சோகையை நாங்கள் முற்றிலுமாகவே சரியாக்கி தருவோம். இதில் எங்களுக்கு எந்தவித மாறுபாடும் இல்லை. ஏனென்றால் நான் குறிப்பிட்ட அனைத்து நோய்களையும் இதற்கு முன்பே நான் குணமாக்கி அவர்கள் டெஸ்ட் எடுத்தே நார்மலாக இருக்கிறார்கள். அதனால் எந்த காரணத்தால் உங்களுக்கு இரத்த சோகை உண்டாகி இருந்தாலும் அதனை நாங்கள் உத்தரவாதமாக சரியாக்கி கொடுக்கிறோம். இரத்த சோகை உண்டானால் என்னென்ன அறிகுறிகள் உண்டாகும் என்றால், கொஞ்சம் தூரம் நடந்தாலே மூச்சு திணறல் உண்டாகலாம். அதாவது உங்களுக்கு இரும்பு சத்து உடலில் நீங்கள் சாப்பிடுகிற உணவிலிருந்து இரும்பு சத்தை, விட்டமின் B12 இதையெல்லாம் உட்கிரகிக்கிற தன்மை இரத்தத்திலே இல்லாமல் போனால், நாம் அந்த சத்தை எடுத்துக்கினாலும் உடல் அதை உட்கிரகிக்காத போது உங்களுக்கு உணவில் மூலம் நீங்கள் சாப்பிடுகிற அந்த சத்துக்கள் உடலை கிரகிக்காத தன்மையால் இரத்த சோகை உண்டாவதும் உண்டு. அது மாதிரி இருந்தாலும் நாங்கள் அந்த சத்துக்களை உங்கள் உடல் உட்கருகிக்கிற தன்மையை நாங்கள் எங்கள் மருத்துவத்தின் மூலமாக உண்டாக்கி கொடுப்போம். அதுபோல் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக எங்களிடம் மருத்துவம் செய்து கொள்ளலாம். அடுத்தபடியாக அந்த அறிகுறிகள் என்று பார்க்கும் பொழுது சில பேருக்கு தலைவலி உண்டாகும். கொஞ்சம் அதிகமாக அனிமியா இரத்த சோகை இருக்கும் பொழுது சிலருக்கு தொடர்ச்சியாகவே தலைவலி இருக்கலாம்.
அது ஒற்றை தலைவலியாகவும் இருக்கலாம், 2 பக்கமும் வர்ற தலைவலியாகவும் இருக்கலாம், உச்சியில் வர்ற தலைவலியாகவும் இருக்கலாம். இரத்த சோகை இருப்பவர்களுக்கு உடலில் உள்ள நுனி பாகங்கள், கை காலினுடைய விரல்களினுடைய நுனி பாகங்கள், கால் விரல்களுடைய நுனி பாகங்கள், தலை, இதெல்லாம் சற்று குளிர்ச்சியாக இருக்கும். தோல் வெளிரிய இது போல் காணப்படும். நகமும் வெளிரி போயிருக்கும், கண்களும் வெளிரி போயிருக்கும். இது எல்லாம் அதில் சில அறிகுறிகளாகும். இரத்த சோகை உடையவர்களுக்கு ஞாபக மறதி எந்த அளவு அதிகமாக இரத்த சோகை உள்ளதோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு ஞாபக மறதியும் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் மனதை ஒருநிலைப்படுத்தி செய்ய இயலாமல் சற்று தள்ளி போடும், எந்த வேலையும் தள்ளி போடும் மனநிலை உடையவர்களாக இருப்பார்கள். கொஞ்ச நேரம் வேலை செய்வாங்க, அந்த இரத்த சோகையின் விளைவாக அந்த வேலையை நிறுத்திடுவாங்க. திரும்ப நிறைய நேரம் ஓய்வு எடுத்துட்டு அப்புறமா அந்த வேலையை அவங்க திரும்ப செய்ய ஆரம்பிப்பாங்க. தொடர்ச்சியாக அவங்க எந்த வேலையையும் செய்ய முடியாது. இரத்த சோகை முற்றி போனவர்களுக்கு சிலருக்கு மார்பிலே வலி உண்டாகலாம், சிலருக்கு மார்பில் ஒரு படபடப்பு உண்டாகலாம். இயல்பாகவே அவங்களுக்கு இரத்த சோகை முற்ற ஒரு பய உணர்வும் கண்டிப்பாக இருக்கும். இதை எல்லாவற்றையும் நீங்கள் இரத்த சோகையினுடைய வீரியத்தால் எந்த வகை நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாலும், இன்க்ளூடிங் HIV பாதிக்கப்பட்டிருந்தாலும், நாங்கள் அந்த நோய்களுக்கெல்லாம் மருத்துவம் செய்து உங்களுடைய இரத்த சோகையை நாங்கள் முழுமையாக சரியாக்கி தருகிறோம். நம்பி எங்களிடம் சிகிச்சை பெற்று நல்லபடியாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை இயல்பாக மற்றவர்களைப் போலவே நீங்கள் தொடரலாம். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சிலருக்கு வழக்கமாக உண்ணக்கூடாத பொருள்களை உண்ண விருப்பம் உண்டாகும். சில பேர் உண்பார்கள். மண், சாம்பல், பனிக்கட்டி, காகிதம் போன்ற மனிதர்கள் உண்ணக்கூடாத பொருள்களை உண்ண விருப்பம் வரும். சிலர் இயல்பாக சாம்பல் உண்பது என்பது இயல்பாகவே சிலருக்கு இரத்த சோகை அதிகமாகும் பொழுது அவர்கள் என்னதான் படித்திருந்தாலும் சாம்பல் உண்ணுகிற பழக்கம் பரவலாகவே உண்டு இரத்த சோகை அதிகமாகும் பொழுது. ஆகையால் இந்த நோய் எந்த காரணத்தால் வந்திருந்தாலும் இந்த நோயிலிருந்து விடுபடுவதற்கு காலை 10 மணியிலிருந்து மாலை 6 மணிக்குள் கேட்டு முன்னனுமதி பெற்று அடுத்த நாள் சிகிச்சைக்கு நீங்கள் சிகிச்சை பெற்று பூரணமாக நலமடையலாம். திரும்பவும் உங்களிடம் நான் விண்ணப்பிப்பது, ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற நாட்களில் காலை 10:30 மணியிலிருந்து 6 மணிக்குள் முன்பதிவு பெற்று சிகிச்சை பெற்று நலமடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.